The Legend New Saravana Stores in Deepavali offer பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. மேஷ ராசியில இருக்க ஆண் பெண் இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப வீரமா இருக்கிறது, கோவமா இருக்கிறது, இதெல்லாம் யாருக்கு இருக்கணும்? இதுக்கான தனித்துவமான ஆட்கள் அப்படின்னாலே நம்ம மேச ராசிக்காரங்களும் எடுத்துக்கலாம். இறங்கி போடுதுன்றது பிடிக்காத காரியம். நிறைய பேருக்கு மேச ராசியில ஒரு பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணாலே பயப்படுவாங்க. ரிஷபம் எடுத்துட்டாலே இங்க உங்களுக்கு மன குழப்பவாதிகளும் இவங்க தான், சாதிக்கிறவங்களும் இவங்க தான், குழப்பவாதிகளும் இவங்க தான். கோவம் வரும், பயங்கரமா டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவானே தெரியாது. என் பையன் சில பேர் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ரிஷபத்துல பிறக்கவங்களுக்குலாம் நல்ல சாப்பாட்டு பிரியது ஒண்ணு. இன்னொன்று அந்த ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஓவரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அப்நார்மலா ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தைகளும் கடினமான வார்த்தைகளாக வந்துடும். எந்த ரிஷப பெண்ணா இருக்கட்டும் மாணவ இருக்கட்டும், வசீகர தன்மைன்றது அவங்களுடைய பயங்கர பிளஸ். சில பேருக்கு ரொம்ப நாள் ஆகும், திருமணமே ஆகாது. சில பேர் ஏர்லியரா திருமணம் பண்றவங்க திருமணம் பண்ணிட்டு 2வது லைஃப்குள்ள, ஏன்னா எப்பவுமே இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எப்பவுமே அந்த ரெட்டை மனநிலை அப்படின்றது ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு முடியாம ரொம்ப அடிக்ட் ஆகி அவங்களோட வாழ்க்கையை இழக்கிறதுக்கு போறதுக்குலாம் காரணம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இருக்கும். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தேகம். ஸோ அந்த நிலையும் அனுபவிக்கிறவங்க யார் அப்படின்னா மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு. புறம் பேசுறது இதெல்லாம் மட்டும் இந்த குணாதிசயங்கள்லாம் மிதுனத்துல வரும். கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். நிறைய பேர் சொல்றது விஷயம் என்னன்னா, கடகத்துல மட்டும் நான் பிறக்கவே கூடாது, நிறைய கமெண்ட் எல்லாம் போடுவாங்க. அவங்க டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் 2 விஷயமா எடுத்துக்கலாம். சில பேருக்கு உடல் ஆரோக்கியம், அப்படி இல்லைன்னா வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு ஏதாவது ஒன்று இழுத்துட்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவங்களுடைய இயல்பே என்னன்னா நம்பி ஏமாறுவாங்க. பொதுவாகவே கடகராசியை பொறுத்தவரைக்கும் நான் சொல்வேன், அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வெளியில வாங்க. உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. இப்ப இருக்கவங்களுக்கு அவங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே தெளிவா தெரியுது. குழந்தையில இருந்தே கோயிலுக்கு போகும்போது கூட்டு போயிட்டு இதான் ஒரு ராசி தான் ஒரு நட்சத்திரம்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு இப்பவுமே அந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. ஆனா இப்ப நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறோம்னா, இந்த 12 ராசி அப்படின்னா இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு குணாதிசயமும் ஒரு குண இயல்புகளும் இருக்கும். அதை நீங்க சொன்னீங்கன்னா ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க கூட அவங்களுக்கு எந்த ராசி அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்குவாங்க மேம். பொதுவா இப்ப மேஷ ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேஷ ராசியில இருக்க ஆண் பெண் இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மேம்? நிச்சயமா மேம். காலச்சக்கரத்தின் 1ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மேசராசி. பொதுவாகவே நீங்க கேட்குற மாதிரி நிறைய பேருக்கு இப்ப நம்ம ஜாதகம் பார்க்க வராங்க, அவங்ககிட்ட கேட்டோம்னா எனக்கு இல்லைங்க, எங்களுக்கு பிறந்த தேதியெல்லாம் எழுதி வைக்கல அப்படின்னு சில பேர் சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் சில பேர் கேட்பேன். கரெக்டாக அவங்களோட ஜாதக ரீதியா அவங்களுக்கு அது தெரியலன்னா கூட நம்ம கேட்கும்போது இவங்க இந்த ராசியா தான் இருப்பாங்க, அந்த நேம் கனெக்டடா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டா உட்காருது. உண்மையிலேயே அவங்களுடைய கேரக்டருக்கும் அவங்களுடைய பேர் வச்சுமே நிறைய பேருக்கு நம்ம பேசும்போது தெரியும்ல, சார் நீங்க இப்படி சென்சிட்டிவா இருப்பீங்களா மேம், உங்களுக்கு அது மாதிரி சட்டுச்சட்டுன்னு கோவம் வருமா, அப்படி ஒரு சில பேர் நம்ம கேள்வி கேட்கறதே தெரிஞ்சிடும். இல்லை மேம் நீங்க கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம், நீங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 1ஆம் இடம் சொல்லக்கூடியது மேஷராசி. மேசம் அப்படின்னு எடுத்துட்டாலே முதல் வீடுன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. முதல் வீடு எப்பயுமே முதலா இருக்கிறவங்களுக்கு ஒரு தனித்துவம் தானே. என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ முன்னாடி ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி போறவன் ஒரு வேலையை பார்த்துருப்பான். ஓகே நம்ம அவன் எங்க மிஸ்டேக்ஸ் பண்றானோ நம்ம பண்ண மாட்டோம். இவங்க என்னன்னா இவங்களாம் முதல்ல போகும்போது நிறைய அனுபவங்கள் அப்படின்றது இவங்களுக்கு இல்லாம எல்லாமே இவங்களா கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியா இருக்காரு. எப்பவுமே கோபம், ரொம்ப வீரமா இருக்கிறது, கோவமா இருக்கிறது, இதெல்லாம் யாருக்கு இருக்கணும்? இதுக்கான தனித்துவமான ஆட்கள் அப்படின்னாலே நம்ம மேசராசிக்காரங்களும் எடுத்துக்கலாம். இதுல ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த தன்மை இருக்கும். ஏதாவது நியாயமா இருக்காங்க, நான் உண்மையா இருக்கேங்க, எனக்கு கூட இருக்கவங்களும் அப்படிதான் இருக்கணும், எதிர்பார்க்க மாட்டோமா? ஸோ அது மேசராசிட்ட ஒரு தனித்துவம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு வேலை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்க, சரி இதை எடுத்தோம் பார்த்துக்கலாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எடுத்தோம் உடனே அது நல்லதோ கெட்டதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த துடிப்பு இருக்கும். ஏன்னா சரராசி வேற இல்லைங்களா, எப்பயுமே துடிப்பான ஆட்கள், வேகமான ஆட்கள், அவங்கள பார்த்தோன்னே இடம் போட்டுலாம். அது மாதிரி நிச்சயமா, அதாவது கிடைச்சா ஒரு நல்ல அனுபவங்க, எனக்கு வெற்றி கிடைக்கதோ இல்லையோ ஒரு அனுபவத்தை நான் தேடிக்கிறேன். நான் எடுத்துனே சொன்னேன் பாத்தீங்களா, முற்போக்கா முன்னாடி ஒரு பாதைக்கு வழிகாட்டியா இவங்க தான் இருந்திருப்பாங்க. பல பேருடைய வாழ்க்கைக்கு முதல் வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஆட்களே இவங்க தான். இதுல பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம ஒரு மாதிரி நமக்குன்னு ஒரு தனித்துவமா இருக்கணும். சுய கௌரவம், தனக்கான சுய கௌரவம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, போராடுறது, இது ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்கும். அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா
பின்வாங்கணுன்ற நிலையே கிடையவே கிடையாது. என்ன வந்தாலும் சரி, நான் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. அதே மாரி ஒரு தீர்க்கமான, தெளிவான முடிவு. ஆளுமை பண்பு, மேலாண்மை தன்மை இதெல்லாம் அவங்ககிட்ட அவ்வளோ அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். எத பண்ணாலுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு வேலை பார்க்குறோம். அதுல நேர்மையான இருக்கணும், உண்மையாவும் இருக்கணும்னுவாங்க இல்லையா? இது இப்படிதான் இருக்கணுன்றதுக்கு ஒரு அடிகோல்ன்னுவாங்கல்ல, அத ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள். இவங்ககிட்டலாம் வந்து தாஜா பண்ணி ஒருத்தவங்கள இப்ப இதுல ஒண்ணும் இல்ல. மேஷ ராசியில ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணணும்னு நெனச்சு முடிவு பண்ணாங்கன்னா, போய் சும்மாலாம் தாஜா பண்ணாலாம் வேலைக்கு ஆகாது. நீ நேர்மையா இருக்கியா? உண்மையா இருக்கியா? நீ உண்மைய மட்டும் பேசு. உன்னைய நம்புறேன். இல்லையா தேவை கிடையாது. அதாவது ஒரு இறங்கி போடுதுன்றது பிடிக்காத காரியம். நெறைய பேருக்கு மேஷ ராசியில ஒரு பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணாலே பயப்படுவாங்க. அது ஆம்பள பிள்ளை மாரி இருக்கும். இத கல்யாணம் பண்ணிட்டு வந்து நாங்க என்னங்க பண்றது? பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆக்சுவலா ரொம்ப உண்மையானவங்க. அவங்ககிட்ட குழந்தை மனம் இருக்கும். அன்புக்காக இயங்கக்கூடியவங்க. இப்ப என்னன்னா நம்மலாம் வந்துட்டு ஒரு ஆண், பெண் பாகுபாடுன்றது இப்போ இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர்ல மாறினா கூட, இருந்தாலும் ஒரு எதிர்பாலின ஈர்ப்புன்னு சில விஷயங்கள் உண்டு இல்லையா? ஒரு ஆண், பெண் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஃப்ரெண்டா பேசினா கூட என்ன யோசிப்பாங்க? தவறான பேச்சு அப்படின்றது வரும். இதுல இந்த மேஷ ராசியில பிறந்தவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, 2 பேருமே சரி, அவங்க ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க. அத பார்க்குறவங்களுக்கு தப்பா தெரியும். ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குழந்தை மாரியே இப்போ நம்ம வீட்ல ஒரு குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? அது மாரி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறேன். எந்த ஒரு செயல்னாலும் சரி, போய் அவங்களுக்கு முதல்ல உதவி செய்றது, பாகுபாடு பார்க்காம ஹெல்ப் பண்றது. இது இப்போ கூட இருக்க ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு மாரி ஒரு பொசசிவ் ஃபீல் எதிர்பார்க்கும். இவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு இதுதான் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். இறங்கி செய்யக்கூடிய குணாதிசயமும் உண்டு. பாகுபாடு இல்லாம பழகுவாங்க. நெறைய ஆண்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ரொம்ப இறங்கி போயிட்டு எல்லாருக்கும் உதவி பண்றேன்ற பேர்ல பண்ணிடுவாங்க. ஏன்னா, இங்க சனி உங்களுக்கு நீச்சம் அடையுது இல்லையா? ஸோ உதவி பண்றேன்ற பேர்ல போய் பண்ணிட்டு, கொஞ்சம் வந்து வாங்கி கட்டுறவங்களும் இவங்க தான்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து பெண்ணா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஆண் மாரி வளர்றா! ஒரு வீட்ல ஒரு பொம்பள பிள்ளைன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். சொல்ற பேச்ச கேட்கணும். எதுனாலும் கேட்குதா? ஒரு பொறுப்பு இருக்கான்லாம் கேட்பாங்கல்ல. இதுல இருக்கவங்கலாம் பார்க்க தான், ஐயோ! என்கிட்ட பையனா பிறக்கணும், பொண்ணா பிறந்துருச்சுங்க. அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த தன்மைலாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனா அவங்க ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அப்படியே டோட்டலா மாறுவாங்க. ரொம்ப பொறுப்பா அதாவது இங்கிட்டு இருக்க துரும்ப எடுத்து அங்கிட்டு போட மாட்டாங்க. பார்த்துக்கலாமா, போம்மா அப்படின்ட்டு டிவி போட்டு அம்மா வந்து தட்டுல குடுக்கணும் சாப்பாடு. அப்படி இருக்க பிள்ளைங்க தான் அப்படியே ஆப்போசிட்டா ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களோட 2ஆம் இடம் எடுத்துக்கும்போது, எங்கேருந்து தான் உனக்கு இவ்ளோ பொறுப்பு வந்துச்சுன்னு கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருன்னா மேஷ ராசி பெண்களுக்கு உண்டு. அதாவது குடும்பத்தையும் வழிநடத்த முடியும். அவங்களால ஒரு நாட்டையும் வழிநடத்த முடியும், வீட்டையும் வழிநடத்த முடியும் அப்படின்றது ஆண், பெண் இருப்பாளருக்கும் உண்டு. ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்ன்றது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மேஷ ராசி ஆண்களுக்கு இருக்கும். ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விஷயத்துலயுமே ஒரு தலைமைத்துவம், ஆளுமை பண்பு. ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேக்டரியில மேஷ ராசியில ஒரு ஆணோ, பெண்ணோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தலைமை பொறுப்பு குடுத்து, "நீ தான்ப்பா எல்லாம் பார்த்துக்கணும்னு" நீங்க அந்த ஓனர் குடுத்துட்டு போயிட்டாருன்னா, கவலையே பட வேண்டாம். யார எப்படி வேலை வாங்கணும்? நைட்டு பகல் கூட தூங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை வாங்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். நிர்வாகத்திறன் சூப்பரா இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஃபீல்ட்ல இருப்பாங்க. அதே மாரி இதெல்லாம் இது வச்சே எடுத்துக்கலாம். அவங்க வீடு கவர்ன்மெண்ட் அதாவது கவர்ன்மெண்ட்டோட இந்த பத்திரப்பதிவலகம்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஸ்கூல் சொல்லுவாங்க. இந்த மாரியான இடங்கள்ல அவங்க வீடு இருந்தா கூட நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே இவங்க மேஷ ராசி தான். ஹாஸ்பிட்டல் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போற வழியில. இதெல்லாம் ஒரு கணக்கீடா எடுத்துக்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இது சப்போஸ் எதுவுமே தெரியலன்னா கூட, அதே மாரி சூரியனுடைய பெயர்கள் நெறைய இருக்கும். முருகனுடைய பெயர்கள், செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பெயர்கள் நெறைய அவங்க குடும்பத்திலயும் அவங்களுக்கும் இருக்கிறதுக்கான குடுப்பினைகள் இருக்கும். இத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மேம் இப்ப வந்து மேஷ ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்ப ரிஷப ராசிக்காரங்க அவங்களுடைய குணாதிசயங்களும், குண இயல்புகளும் எப்படி இருக்கும்? கண்டிப்பா மேம். காலப்பு சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ரிஷபம். ரிஷபம் எடுத்துட்டாலே இங்க வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதியா இருக்காரு. ஸோ இங்க வந்து சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம். நெறைய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கலைத்துறையிலலாம் ரொம்ப பயங்கர நாட்டமா இருப்பாங்கல்ல. ஒரு கலைத்துறையில ரொம்ப எல்லா வகையிலுமே சாதிக்கிறதா இருக்கட்டும். குழப்பவாதிகளும் இவங்க தான். சாதிக்கிறவங்களும் இவங்க தான், குழப்பவாதிகளும் இவங்க தான். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ரொம்ப யோசிப்பாங்க. அதிகப்படியான சிந்தனைகளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனா இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதாவது டெசிஷன் எடுத்துட்டு குழப்புவாங்கல்ல, இதெல்லாம் இவங்க தான். குழப்பவாதியிலும் 1ஆம் நம்பர் குழப்பவாதி யாரு? ரைட். ஆனா அவங்ககிட்ட அந்த என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஒரு சாப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவங்களோட மெயின் பாயிண்ட்டு. எல்லாருக்கும் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? மேஷ ராசிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குன்னு. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா சாப்பாடு தான் மெயின் பாயிண்ட். கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. வெரைட்டியா சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிடணும். இந்த மாரி பதார்த்தமா சாப்பிடக்கூடிய ஆட்கள். சாப்பாட்டு பிரியர்கள்ங்க. ஒரு வகையில சொல்லிட்டோம் அப்டின்னா, இதுல ஆணோ, பெண்ணோ இருக்காங்க. என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு நல்ல அதாவது பசிச்சா தாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கோவம் வரும் பயங்கரமா டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவான்னே தெரியாது என் பையன். சில பேர் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ரிஷபத்துல பிறக்கவங்களுக்குலாம் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள். 1. இன்னொன்னு வந்துட்டு அந்த ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அதிகப்படியா வந்துட்டு அம்மாவு கூட அன்புக்காக ஏங்குறது, வெளிநாடு வெளியூர் போயிடுறது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இவங்க வந்து ஒரு குடும்பத்த விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இயல்பாவே இவங்களுக்கு அமையுது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, பாசத்துக்காக ஏங்குறது.
அதில் தான் போய் லவ்ல மாட்டுறது, நிறைய பிரச்சனை சந்திக்கிறது எல்லாமே. இதில் ஆண் பெண் 2 பிள்ளைங்களுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போய் லாக் ஆகுறது உங்க தான். ஆனால் என்னன்னா நல்ல சாப்பாடு பிரிகள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டுக்கு இவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, வர்றவங்களுக்கும் அழகா என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்வாங்க. இதில் ஒரு ரிசபத்தில் ஒரு பெண் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளோட அரண்மனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய சமையல் அறை தான். நீ பண்ணுறது சூப்பர்ப்பா. ஒரு சின்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள ஒரு அப்ரிசியேஷன். நீ நல்லா பண்ணிட்ட. அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதுதான். நீ உன்னால நினைச்சா நீ எது வேணாலும் எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துருக்க, முடியாதுன்னு சொல்லாமல் நீ இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்க அப்படிங்கிறது சின்ன சின்ன அப்ரிசியேஷனாக வந்து அவங்க ஆமாம், அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த அன்பு கொடுக்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஆப்போசிட் பார்ட்னராக வரக்கூடிய இப்போ வந்து சில பேர்லாம் பார்ப்போம்ல, ஒரு ஹாலிடேஸ் அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் சமைக்கிற டே அப்படிலாம் சில பேர். இதுலலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த லவ்வால் சரி என் ஒய்ஃப் பாவாங்க, ஒரு நாள் அவருக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஆட்கள் யார் அப்படி இருக்குன்னா, நம்ம ரிஷபத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. மேம் இப்போ வந்து நீங்க ரிஷப ராசி அப்படின்னு சொன்னா அவங்களோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னீங்க. ஆனா இந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு குணத்தை உங்ககிட்ட இருந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா டாப் போயிருவீங்க அப்படின்னா அது என்ன குணம் ma'am? நன்றி மறவாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து இவங்களோட லைஃப்ல இவங்க ஏறி வர்றதுக்கு பயங்கரமா வந்து சப்போர்ட்டர்ஸா நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க லைஃப்ல. எப்பயுமே வந்து நன்றி மறவாமை வேணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதை மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம இருக்க எந்த இடத்துல இருந்தோம், இன்னைக்கு எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், இதுக்கு யாரெல்லாம் உறுதுணையா இருந்தாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்றது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மறக்கவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சட்டுன்னு கோவம் வந்தோன்னா என்னன்னா இந்த இடத்துல அவங்க மனசு காயப்படணும்னு தெரியாது. ஏன்னா மனசுல பட்டது அப்படியே பேசக்கூடியவங்க, சந்தனம் உச்சமடையக்கூடிய இடம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. எதை வேணாலும் நீங்க அள்ளிடலாம் இல்லையா, வார்த்தைகளை அள்ள முடியாதுன்ற ஒரு விஷயம். அடிச்சா கூட நம்ம வழி தாங்கிடலாம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது பொறுமைக்கு பொறுமையாவும் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கா வந்து ஓவர் திங்கிங், அதாவது ரொம்ப தனிமையில இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள அறியாமையே வந்துட்டு அந்த ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கத்துக்கு ஆளாகும் இல்லையா நம்மளுடைய மனசு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபத்துல இருக்க பல பேருக்கு வந்து என்னன்னா நல்லாவே இருப்பாங்க, அவங்கள மாதிரி அந்த இடத்த சந்தோஷமா வச்சுக்கவும் முடியாது. என்னன்னே தெரியல அவனுக்கு ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. நம்ம சில பேர் ஒருத்தவங்க திட்டுவோம் பாத்தீங்களா, அவங்க ரொம்ப ஓவரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்நார்மலா ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தைகளும் கடினமான வார்த்தைகளா வந்துரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறமா ரியாக்ட் பண்ணுவாங்க, ஐயோ நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது மாதிரி. ஸோ இந்த விஷயங்களை அவங்க கொஞ்சம் மாத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க சில பேர் வந்துட்டு ஓவர் சுயநலம், அதாவது எதிர்காலத்தை பத்தின சிந்தனையிலேயே வாழக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. அழகு பொதுவாகவே ரிஷபம் எடுத்துட்டாலே அழகுங்க. யாரை பார்த்தாலுமே சரி, எந்த ரிஷப பெண்ணா இருக்கட்டும் மாணவ இருக்கட்டும், வசீகர தன்மைன்றது அவங்களுடைய பயங்கர ப்ளஸ். அவங்களுடைய அழகு தான் வெளியில அவுட் ஆஃப் லுக்கு அழகு, இதுக்கு வந்து ஒரு தனித்துவம்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 50% என்னன்னா தன்னுடைய அழகுக்காகவே ஆல்ரெடி நிலா வந்து அழகுதான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் எப்பயுமே இவங்க வந்து அழகான ஆட்கள், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், வசீகர தன்மை இருந்தாலும் கூட தன்னை இன்னும் அழகா மேம்படுத்திக்கணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் வந்து பார்க்கறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, எப்பா என் மருமக பயங்கரமா செலவு பண்றா, காஸ்டியூமுக்கு என்னன்ற என்னென்னமோ மணி வாங்கி போடுறா, அப்புறம் பார்த்தோன்னா சாரிக்குன்னு செலவு பண்றா, பியூட்டி பார்லர் போறல, எவ்வளோதான் செலவு என் பையன் சம்பாதிக்கிறதுலாம் அப்படி போதும் சில பேர் புலம்புவாங்களே. இதெல்லாம் யாரா இருக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். இதுல அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் பார்லரே போக மாட்டாங்க, வீட்டில் என்னென்ன இருக்கோ அத்தனை இதையும் வச்சு நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் அந்த ரகசிய பணம் சிறுவாடு பணம்னு தான் சொல்லுவாங்கல்ல, இந்த பழக்கம் வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு தனித்துவமாக சேவிங்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். எப்பயுமே எதிர்காலத்து சிந்தனைன்னு யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுங்க. நாளைக்கு என்ன தேவையோ நம்மளுடைய நிலைக்கு வேணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிப்புன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். படிப்பு தடைபடுறது, சில பேருக்கு அந்த படிப்புக்காக வெளியூர் போகிறது, அங்கே போனோன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த லோன்லி ஃபீல் இருக்கப்போ சில பேருக்கு அந்த படிப்பில் வந்து ஏதோ ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது. எப்பயுமே நம்மளோட மைண்ட் வந்து ஒரு கான்சியஸாக இல்லாமல் அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகும்ல, இந்த பிரச்சனையை சந்திக்கிறவங்க யார் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். மேம் இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்க இவங்களுடைய காதல் வாழ்க்கை இது எப்படி இருக்கும் மேம்? அது பொதுவாக வந்துட்டு காதல் கல்யாணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இதில் போய் லாக் ஆகாதவங்க எதுவுமே யாருமே இல்லைன்றப்போ இவங்க இன்னும் ஸ்பெஷலாக சொல்லலாம். ஏன்னா அந்த ரொம்ப லோன்லி ஃபீல்ன்றப்போ ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நாள் ஆகும், திருமணமே ஆகாது. சில பேர் ஏர்லியராக திருமணம் பண்ணுறவங்க திருமணம் பண்ணிட்டு 2வது லைஃப்குள்ள, ஏன்னா எப்பவுமே வந்து காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல சுக்கிரன் தான் அதிபதியாக இருக்காரு. ஸோ சந்திரன் இவங்களுக்கு பிடிச்ச திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை பெருசாக வந்து கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாதுங்க. இல்லை அப்படின்னா வச்சு வேலை பார்த்து விட்டோம். நிறைய பேர் டிவோர்ஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் ரிஷபத்தில் எடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு டிவோர்ஸ் நடக்கும். புரிதல் இல்லாத தன்மை அதாவது நம்மளுடைய கணவர்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்ட நீ இப்படிலாம் இருக்கணும், நீ என்னோட லைஃப் என்னோட சொல்கிற பேச்சு கேட்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இதே வந்துட்டு ஒரு ஆணா இருக்காரு அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் ஓகே, நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன வேணால் முடிவு பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது நம்ம லைஃப்
என்னோட அழகுக்கு நீலாம் ஒரு ஆளாப்பா. நான் என்னமோ யோசிச்சு வச்சிருந்தேன். நான் பயங்கரமா பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணா வேணும். நீ வந்து மாட்டிட்ட. இத டைரக்ட்டா சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி மாட்டக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் உண்டு. பொதுவா இந்த மாரி எண்ண தாட்டுகள் அதிகமா வரும். இவங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி. ஆசைப்பட்டது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணா இருக்கும். கிடைச்சதையாவது அட்லீஸ்ட் நிம்மதியாச்சும் வாழணும்ல. அந்த முடிஞ்சு போனத பத்தியே இவங்ககிட்டயே சொல்லுவாங்க. இதுலயே போய் நெறைய பேர் லாக் ஆவாங்க. ஸோ இந்த விஷயத்த இவங்க ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற நிலை உண்டு. படிப்பறிவுன்றத தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எனக்கு என்ன ஒரு திறமை இருக்கு அப்படின்றத திறமைய தேடக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 30க்கு அப்புறம் தான் அவங்களோட லைஃப்ல நல்ல ஒரு ஒரு பீக் போவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் சில பேருக்குலாம் வளர்ச்சியே உண்டு. நான் பிறக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாருன்னு கூட அடையாளம் தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் எடுத்திருக்கு. ஸோ இந்த அங்கீகாரம்லாம் ரிஷப் ராசிக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் கிடைக்கும். ஒரு 30க்கு மேல அவங்களோட வளர்ச்சின்றது டாப் மோஸ்ட்டா இருக்கும்னு சொல்லலாம். மேம் இப்ப ரிஷப ராசிக்காரங்களினுடைய குணாதிசயங்களும் குண இயல்புகளும் எப்படி இருக்குன்றத சொன்னீங்க. மிதுன ராசிக்காரங்களினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. ஸோ மிதுனம் எடுத்துட்டாலே இங்க புதன் தான் அதிபதியா இருக்காரு. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க? மிதுன ராசியில பிறந்தவங்க பொதுவாவே அப்படின்னா, இந்த புதன் அப்படின்னாலே இரட்டைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு உபய லக்னமா வேற வரும். உபயம் சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஸ்தரம், சிரம், உபயம்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே வந்து இந்த இரட்டை தன்மையில இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். சாதாரணமா ஒரு விஷயத்த வந்து நான் படிச்சுட்டேன், கத்துக்கிட்டேன், போயிட்டு போகுது அப்படின்ற மாரி இல்லாம, என்ன பண்ணாலும் அதுல என்ன எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். நான் ஒரு விஷயம் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த படிப்புனால எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? அப்படின்றது மாரி ரொம்ப அறிவாளிகள், புத்திசாலிகள். பயங்கரமா சொல்லிட்டே போலாம். புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பார்த்து, பார்த்து அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. அட்வைஸ் எல்லாருக்கும் கரெக்ட்டா பண்ணுவாங்க. இவங்க சில நேரங்கள்ல தோத்து போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிப்பு, படிப்பு, படிப்புன்றதுல தேடல். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். புத்தக புழுன்னு சொல்லலாம். சப்போஸ் சில பேருக்கு வந்து அந்த படிப்புக்கும், இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்களோட நாலேட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஓவர் திங்கிங். எந்த விஷயத்த பத்தி பேசினாலும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாத விஷயம்னே சொல்ல முடியாது. ஸோ எல்லா துறையிலயும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவங்க. இவங்களோட கேரக்டர் எடுத்தோன்னா, இது பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு எப்பவுமே அந்த இரட்டை மனநிலை அப்படின்றது இந்த இருக்கும். ஆஸ்லேஷன் இருந்துகிட்டே ஆஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். குழப்பவாதிகள்னே சொல்லலாம். சில பேர் இவங்களுமே கிட்டத்தட்ட அந்த நிலை இருக்கும். பட் கரெக்ட்டா மத்தவங்களுக்கு டெசிஷன் எடுத்து குடுத்துருவாங்க. இவங்க சில நேரங்கள்ல அது பயங்கர குழப்பமா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கும் அப்படிதான். முடிவு எடுத்துருவாங்க. பட் ரைட்டா தப்பா? அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வந்துட்டு அட்வைஸ் பண்றது பிடிக்காது. இவங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ மிதுனத்துல இருக்கக்கூடிய ஆண், பெண் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, காதல காதலிக்கக்கூடிய ஆட்கள்னே சொல்லலாம். கல்வியும் காதலிப்பாங்க, காதலையும் காதலிப்பாங்க. காதலிய வந்து இன்னும் ஓவரா காதலிக்கக்கூடிய ஆட்களும் இவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அன்புக்காக அடிபணியக்கூடிய ஆட்கள்னே சொல்லலாம். ஒண்ணுமே இல்லங்க. நீ நல்லா பண்ணுடா. இந்த வட்டம் நீ மார்க் வாங்கிட்ட. நெக்ஸ்ட் இன்னும் உன்னை நான் பெருசா எதிர்பார்க்குறேன்ற ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தா போதும். அதுல பிறந்த ஒரு பையனா இருந்தா கூட சரி, மிதுனத்துல ஒரு பையன் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். செம்மையா பண்ணுவான். அவங்க கேட்கறது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு வருடல். நீ நல்லா இருப்ப, நல்லா பண்ணிடுவ. ஒரு அப்ரிசியேஷன் ஒரு கை குடுக்குறது. கொஞ்சம் செல்லமா கொஞ்சுறது. இது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமாவே இருப்பாங்க. பெரிய பிள்ளையானா கூட, காலேஜ் படிக்கிறம்மா, என்னம்மா இன்னுமா உனக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டே உட்காந்துருக்கணும். சில பேர் கேட்பாங்க இல்லையா? வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க விலக ஆரம்பிப்பாங்க. இவங்க என்னதான் நீங்க வளர்ந்தாலும் நான் இன்னும் அப்பா மடியில தான் உட்காருவேன். சில பிள்ளைங்கலாம் பார்த்துருப்போம்ல. அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். தனித்துவமான ஆட்கள்னு சொல்லலாம். எப்பயுமே வந்துட்டு இந்த இரக்க குணம் ஜாஸ்தி. அதாவது இவங்க கிட்டலாம் போயிட்டு எப்படி காரியம் சாதிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? மிதுன ராசிட்ட போய் அவங்களுடைய பாராட்டுக்களுக்கு கொஞ்சம் வந்து அதாவது இவ்ளோ பண்ணியிருக்கோம்ல, ஒரு அப்ரிஷியேட் பண்ணா போதுமே. இந்த சந்தோஷப்படுவாங்கல்ல, அந்த மாரி நீ இவ்ளோ பண்ணியிருக்கிறப்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாரி அப்ரிஷியேட் பண்ணா போதும். இவங்க வந்து இவங்ககிட்ட கலாஜா பண்ணா காரியம் சாதிச்சிடலாம். அவங்கள பத்தி சின்ன சின்ன விஷயங்கள புகழணும்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பு சொல்லி தர்றதுக்கு முதல்ல நம்ம நாலேஜபிளா இருக்கணும் இல்லையா? டீச்சிங்ல சொல்லி தராங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப நாலேஜபிள். ஸோ அந்த நாலேஜ்ன்றத இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் ரொம்ப டிராவல் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்துட்டு இதில நான் வந்து மேலோட்டமா இருக்கேன்னா, ஆழ்கடல்ல இருக்கேனா, இவங்களோட அன்பும் சரி, இவங்களுடைய ஆசைகளும் சரி, எதுவுமே வந்து மேலோட்டமா இருக்காது. தாமரையில தண்ணீராவே இருக்காது. எல்லாமே ஆழ்கடல். அதனால தான் நெறைய லவ் பிரேக்கப் சந்திக்கிறவங்கலாம் யாருன்னா மிதுனத்தில இருக்கவங்க. ஏன் மேம் மிதுனத்துல இருக்கவங்களுக்குலாம் அதிகமா லவ் பிரேக் ஆகுது? கண்டிப்பா காதல் அப்படின்னு குறிக்கக்கூடிய விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன். அதில ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்ல போய் லாக் ஆகுறதும் இவங்க தான். பாசம், பாசம், பாசம் நான் லவ் வச்சுட்டு ஐயோ! நான் வந்து அதுலேருந்து மீண்டு வெளியில வர முடியாம நான் தவிச்சேன். அப்படின்ற மாரி ரொம்ப ஆழ்கடல்ல வச்சுருவாங்க. அதுதான் ஆழ்கடல் முத்து எப்படி இருக்கும்? எவ்ளோ பிரச்சனை. ரொம்ப ஆழத்துக்கு நம்ம போறோம். ஸோ மேலாக இருக்க மாரி இல்ல. இவங்க வச்சுட்டாங்கன்னா அந்த ட்ரஸ்ட் வைக்கிறதுக்கு நெறைய பேர் இப்போலாம் பார்க்குறோம்ல. ஒரு லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுலேருந்து மீண்டு வரதுக்கு முடியாம ரொம்ப அடிக்ட் ஆயி, அவங்களோட வாழ்க்கைய இழக்கிறதுக்கு போறதுக்குலாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு அது பிரச்சனைய குடுக்கும். அந்த அதீதமான அன்புனால உங்களுக்கு காதல் தோல்வியும் உருவாகுது. அதீதமான அன்புனால 1, 2 இல்லாம இன்னும் நெறைய காதல்களும் இவங்களுக்கு அதாவது வருது. எந்த அளவுக்கு இவங்க அதாவது முன்ன பின்ன தெரியாத ஆட்கள்ப்பா. யாருன்னே தெரியாதவங்ககிட்ட போய் ஈஸியா பழகுவாங்க.
அவ்வளோ சீக்கிரம் அட்டாச்மெண்ட் அப்படின்றதும் அவங்களால எடுத்துக்க முடியும். ஒரு டிட்டாச்மெண்ட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு விளைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் விலகவும் அவங்களால முடியும். இந்த அன்புன்றத வைக்காத வரைக்கும் பிரச்சனையும் கிடையாது. அதாவது எப்பவுமே வந்து நமக்குன்னு ஒரு பொருள் இருக்குன்றப்போ நம்ம ரொம்ப ஆசை வைப்போம்ல, அந்த மாதிரி இவங்க வைக்கக்கூடிய ஆட்களும். சில நேரங்கள் அதுலேருந்து கடந்து வந்தோடனே, "ஏய் என்னடா நீ போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ண மறக்க முடியல" அப்படி இப்படின்னா, இன்னைக்கு இல்லடா அதை விட பெஸ்ட்டு ஒரு பொண்ணா கிடைச்சது. இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அப்படின்ற அளவுக்கு சீக்கிரமா அது மாரி மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை குடுக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி இவங்களுக்கு வந்து கலை, இலக்கியம், ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாரி நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்களேன். இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்க யார் அப்டின்னா, நம்ம மிதுனத்துல பிறந்தவங்க தான். தன்னோட படிப்பு மட்டும் இல்லாம, மத்த விஷயங்கள். ஒரு பாட்டு பாடுறது, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்றது, அதே மாரி நெறைய வந்து தேடல்கள். எத பத்தினாலும் ஒரு ஆன்மீகத்திலயும் அவங்களால தேட முடியும். அதே மாரி ஒரு அறிவியலும் தேட முடியும். எதுலயுமே ரிசர்ச் இருப்பாங்கல்ல. இந்த ரிசர்ச் அதே மாரி கணக்கு போடுறதுல பயங்கர கில்லாடி. எல்லாமே இதெல்லாம் கணக்கு போட்டு பண்ணுவாங்க. இது எங்க ஒரு துதைக்கும் அப்டின்னா, இது பார்ட்னர் கிட்ட உட்காந்து கணக்கு போட்டா என்ன ஆகும்? பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணணும் அப்படின்றப்போ, அங்க ஒரு பிரச்சனைய சந்திப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு பொசசிவ் ஃபீல். இப்ப சொன்னேன் இல்லையா? ஆழ்கடல் அன்பு வச்சுருவாங்கன்னு. அன்பு வச்சுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களோட பார்ட்னர் யார் கூட பேசினா கூட இவங்களுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகும். அதனாலேயே பிரச்சனை வந்து பிரிவினை வர்றதுக்கு ஒரு காரணம். அதாவது அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தேகம். ஸோ அந்த நிலையும் அனுபவிக்கிறவங்க யார் அப்படின்னா, மிதுனத்தில பிறந்தவங்களுக்கு இருக்கும். இதில ஆண், பெண் 2 பேருமேப்பா அதி புத்திசாலின்னு சொல்லிக்கலாம். அவங்களுடைய ஸ்கில்லுக்கு அவங்க மட்டுமே ஒரு முக்கிய பொறுப்பெடுத்து அவ்வளோ அழகா பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள வந்து ஏதாவது குறை சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாட்டியும் பரவால்ல. தயவு செஞ்சு உதவி செய்யலனா ஒருத்தரும் செய்யாம போங்களேன் அப்படின்ற கூடிய ஆட்கள். அதி புத்திசாலியா இருந்தாலும் சில நேரங்கள்ல பிரச்சனையா மாட்டுறவங்க இவங்க தான். சில பேர் வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானாவும் இருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதுல, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங்ல இருக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களா தான் இருப்பாங்க. நிலபுலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாரி சகோதரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தலாம் பிரச்சனைய சந்திக்கிறதும் இவங்க தான். கரெக்ட்டா சொத்து வரும். சொத்துன்னு என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து. அக்கா, தங்கச்சி கூட. இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா, மிதுனத்துக்கு இருக்கும். மேம் இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில தவிர்த்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயம் உச்சம் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னா, அது என்ன விஷயம் மேம்? இவங்க வந்து என்னன்னா, அந்த இரட்டை மனநிலைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது இரட்டை தன்மையிலே இருப்பாங்க. ஒண்ணு வேணும்னு சொல்லணும், இல்ல வேணான்னு சொல்லணும். இந்த பச்சோந்திய மாரி இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. புறம் பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த குணாதிசயங்கள்லாம் மிதுனத்தில வரும். ஏதோ ஒரு வகையில வந்துட்டு இல்ல நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி கூட சம்டைம்ஸ் தன்னை வந்து இறங்கி போறவங்களும் இவங்க தான். இந்த இரட்டை மனநிலையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க சொல்றத அங்க எடுத்துட்டு போறது. இது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க மாத்திக்கணும், தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லா விஷயத்தையும் ரொம்ப மனசுக்குள்ள போட்டு நீங்க புலம்புறதுனாலயோ, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ அதிகமாக்கிறதுனாலயோ இங்க எதுவுமே மாறப்போறதில்ல. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய காதல், கல்யாண வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும் பொழுது, அது எப்படி இருக்கும் மேம்? அத புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கனாலும், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ்ன்றது ரொம்ப முக்கியம். அன்பு இருந்தா தான் இங்க வந்து காதல் நல்லபடியா ஒரு வாழ்க்கை முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்க கரெக்ட்டான பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காம உள்ள போகக்கூடாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். கண்டிப்பா. கண்டிப்பா ஒரு பேசி பழகி புரிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு என்ன அதிக அளவு கடந்த அன்பு வச்சுட்டு இந்த மாரியே ஒரு சந்தேக புத்தியும் வராத அளவுக்கு அவங்களுடைய அன்பு நிதானமான அன்பு, தெளிவான அன்பா இருக்கணும். மேம் இப்ப வந்து மிதுன ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்களும், குண இயல்புகளும் சொல்லிட்டீங்க. அடுத்ததா கடகராசிக்காரங்களுடைய அந்த குணாதிசயங்கள் இது எப்படி இருக்கும் மேம்? கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். நெறைய பேர் சொல்றது விஷயம் என்னன்னா, கடகத்துல மட்டும் நான் பிறக்கவே கூடாது. நெறைய கமெண்ட்லாம் போடுவாங்க. ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்கேன் அப்படின்லாம் சில பேர் சொல்றதெல்லாம் உண்டு. கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கடகம் எடுத்துட்டாலே வந்து இது சந்திரன் தான் அதிபதியா இருக்கு. காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு மாரி இரக்க குணம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த அம்மா தான் உலகம். அம்மாவ கட்டிட்டே நீ அழுதுருக்கலாம்ல அப்படின்னு சில பேர் சொல்றதெல்லாம் பார்த்துருப்போம். பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும். அந்த அன்பு, கருணை, பாசம் இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, அவங்க அம்மாட்ட இருந்தா அது வந்திருக்கும். இது எல்லாத்தையும் குடுக்குறது யாரு அப்படின்னா, கடகத்தினுடைய தன்மை. இவங்க நெனச்சாங்க அப்படின்னா, எத வேணாலும், எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. அதாவது ஒரு தண்ணி போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ ஒரு ஊத்து பெருகிடுச்சு. நீ இந்த பாதையில தான் போகணும்னு அத நம்ம வழிகாட்ட முடியாது. அது எப்படி போறதோ, அதுக்கான பாதை உருவாக்கும் அப்படிங்கிறது மாரி தான். ஸோ கடகத்தில பிறந்தவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சில நேங்கங்கள் வச்சிருப்பாங்க. நான் இப்படிதான். நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இத தாண்டி நான் கடிவாளம் பட்டின குதிரை மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாரி அவங்க டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அது யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய பிளஸ், மைனஸ் 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒரு பையனா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், கடகத்தில பிறந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு எப்பயுமே வந்து மனம் வந்து நிம்மதி இல்லாம இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் அதிபதி. இங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குரு உச்சமடையக்கூடிய இடம், செவ்வாய் வந்து நீச்சமாகும். எப்பவுமே வந்து தனக்கான அடையாளம் என்ன? நான் என்ன பண்ணணும்? ரொம்ப லோன்லியா இருந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னா, கடகத்தில பிறந்தவங்களுக்கு இருக்கும். ட்ராவல் ரொம்ப பிடிக்கும்.
அடிக்கடி ரொம்ப ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாரி கடவுள் வழிபாடா இருக்கட்டும், ஆன்மீகமாவும் இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு ஆள் வந்து ஆன்மீகத்தில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வீட்ல இருக்கவங்க அப்படியே ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவே ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய இரிட்டேட் ஆடும். இந்த இவங்கள பொறுத்தவரைக்கும் இரிட்டேட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் தானா உருவாகும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல கடகத்துல ஒரு ஆண் பிறந்திருக்காரு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த அம்மா பாண்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. சில பேருக்கு வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய குடுப்பனைகள் இருக்கும். தன்னுடைய பேர் ஏதோ ஒரு வகையில கெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் நீச்சம் அடைறதுனால, சில பேருக்கு உடல் ஆரோக்கியம், அப்படி இல்லைன்னா வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துன்னு ஏதாவது ஒண்ணு இழுத்துட்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவங்களோட இயல்பே என்னன்னா, நம்பி ஏமாறுவாங்க. அதான் பிரச்சனை. ஃப்ரெண்டுக்காக பண்றேன், சொந்தக்காரனுக்காக பண்றேன். இல்ல, இல்ல நான் டிராவல் ஒருத்தவங்களோட பழகுனேன். அவங்க எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. முன்ன பின்ன தெரியவே தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணி நெறைய பேர் இப்பலாம் பார்க்குறோம் இல்லையா? சோசியல் மீடியால Instagram, Facebook இப்பலாம் நெறைய வந்துருச்சு இல்லையா? இதுதான் ஆப்பெல்லாம் சொல்றாங்க. பட் எனக்கே தெரியல. பிள்ளைங்க சொல்லப்போது தான் தெரியும். அந்த மாரியான ஆப்ல ஒரு பழகுறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாரிலாம் வந்து இப்போ ஒரு பெருகிட்டு இருக்க நிலையில போய் லாக் ஆறது யாருன்னா, நம்ம கடகராசிக்காரங்க தான். எல்லாத்தையும் சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. ராக்கோழிகள். நைட்டெல்லாம் வந்துட்டு தூங்காம உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கவங்கலாம் யாரா இருப்பாங்கன்னா, கடகராசிக்காரவங்க தான் இருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்க, தூக்கமேன்றதே இருக்காது. எப்பயுமே எதிர்காலத்த பத்தின சிந்தனை. என்ன பண்ண போறேன்? ஏது பண்ண போறேன்? ஐயோ! என் லைஃப் பார்ட்னர் எப்படி அமைவா? இப்படி அழகா இருப்பாளா? இந்த மாரி இருக்குமா? அந்த மாரி இருக்குமா? அந்த ஒரு குழப்ப நிலைகளுக்குள்ள போறவங்களும் இவங்க தான். பொதுவா வந்து கடகராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப கலைத்துறையிலலாம் சாதிக்கக்கூடிய தன்மை இது இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு கலைத்துறைன்ற ஒரு விஷயம் வந்துரும். நல்ல ஒரு திறமையான ஆட்களா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து அழகான ஒரு நிலை இருக்கும். இப்ப நெறைய எடுத்துக்கலாம். நம்ம ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற முக்காவாசி பேருக்கு சந்திரன் பலமா இருக்கும். சந்திரன் பலமா இருந்தா மட்டும் தான் உங்களால அது கடகராசியா இருக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு மீடியா ரிலேட்டட். அதே மாரி ஐடி ஃபீல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப உட்காந்து பேசுற மாரி இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். எதெல்லாம் மீடியாவோட தொடர்புடைய விஷயங்களோ எல்லாமே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வண்டி வாகனத்துல ஓடிட்டே இருப்பாங்க. டிராவல் ஒரு அட்வென்ச்சராவும் பார்ப்பாங்கல்ல, இவங்கலாம் அந்த கடகராசி தான். அதே மாரி தண்ணி இருக்க இடத்துக்கு போறது. ஏதாவது எனக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா போதும்ப்பா, நான் ரிலீஃப் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னா கடகராசிக்காரங்க. இவங்கலாம் டென்ஷன் ஆனா ட்ரிப்பு போற ஆட்களா இருப்பாங்க. ஃபால் ஸ்டேஷன் போணும். ஆக்சுவலா நானே நெறைய பேருக்கு சொல்லுவேன். கடகராசியா இருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? கிளம்புங்க போய் கடல்ல போய் ஒரு குளியல போட்டு வாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அதான் உண்மை. அதாவது அவர் ரொம்ப வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாத நிலைன்னு சொல்லுவாங்க. இது இவங்க தான் எதிரி. வெளியில இருந்துலாம் யாரும் கத்தி எடுத்து இவங்கள குத்தலாம் வேண்டவே வேண்டாம். அவங்களோட எதிரி வந்து அவங்களுடைய மனம் தான். ஸோ நெறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனைன்றது ஒரு நிலை இருக்கும். அ நெறைய திறமைகள் இருக்குங்க. அந்த திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஒரு நிலை இவங்களுக்குள்ள உண்டு. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இவங்களுக்கான வாய்ப்புகள ஆக்சுவலா இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவங்க போராடி வந்திருப்பாங்க. பட் அதுல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கான வேலைய இவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க. காத்துட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம். காத்துட்டு இருக்கேன், பார்த்துக்கலான்ற அந்த ஒரு நிலைக்காகவே தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. சில விஷயங்கள வந்து அ எடுத்தோம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலை இருக்காது. தள்ளி போடுவாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். பொதுவாவே கடகராசிய பொறுத்தவரைக்கும் நான் சொல்வேன், அம்மா, அப்பா விட்டு பிரிஞ்சு வெளியில வாங்க. உங்களுடைய சொந்த ஊர விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி. ஏன்னா சந்திரனுடைய வீடு அப்படிங்கும்போது, அந்த பேம்பரிங், பாண்டிங்ன்ற ஒரு விஷயத்த எதிர்பார்க்காம, இவங்க வந்து அந்த கேரிங்க்கெல்லாம் விட்டுட்டு இங்கிட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா, இவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நெறைய எடுத்துட்டோம் மெரைன் இன்ஜினியர்லாம் எடுக்கிறோம்ல, அவங்கலாம் இந்த கடகராசியில தான் இருப்பாங்க. அதே மாரி ஃபுட் இண்டஸ்ட்ரி இவங்க குடும்பத்தில கண்டிப்பா ஏதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் சம்மந்தப்பட்டதுல, விவசாயமா இருக்கட்டும், அதே மாரி அ கடை கடை வச்சிருக்கிறது, உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே அவங்களோட இன்ஸ்டன்ட்டா சொல்லலாம். உங்க குடும்பத்தில இந்த வேலை பார்க்குறாங்களா? ஸோ அப்போ நீங்க இந்த ராசியா இருப்பீங்க அப்படின்றது கூட நம்ம ஒரு உதாரணமா கூட சொல்லலாம். கண்டிப்பா மேம். இப்ப இந்த கடகராசிக்காரங்க அவங்க கிட்ட இருந்து தவிர்த்துக்க வேண்டிய குணம் அப்படின்னா அது என்னது மேம்? தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர்த்துறணும். அதிகமா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள வந்து பிஸியா வச்சுக்கிறாங்களோ, அவங்க மைண்ட் செட் வந்து ஒரு உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சா, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு யோசிப்பாங்க. ஸோ அந்த தேவையே இல்ல. இந்த வாழ்க்கை என்னமோ எனக்கு தான் கடவுள் எல்லா பிரச்சனையும் தூக்கி என் தலையில குடுத்துட்டான், அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், இவங்க தனிமையா இருக்கக்கூடாது. எப்பயுமே தன்னை பிஸியா வச்சுக்கணும். அதே மாரி ஐயோ! நான் ஒரு குற்ற உணர்ச்சி, தனக்கு தானே வந்து இருக்கிறதுலயே வந்து நம்மள தாழ்த்திக்கிறது. ஆக்சுவலா நம்ம பெஸ்ட்டா இருப்போம். ஆனா நமக்குள்ள என்னன்னா ஒரு குற்ற உணர்ச்சி. அவ பெஸ்ட்டா அவங்கலாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய இவங்களுக்குள்ள எழுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்மளுக்காக நம்ம வாழ்க்கைன்னு ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, கண்டிப்பா பேரண்ட்ட விட்டு வெளியில வரும்போது அவங்களுடைய நிலைகள் கொஞ்சம் தடுமாற்றங்களா இருக்கும். அட்ஜஸ்ட்மென்ட். எங்களுக்கு நெறைய பேருக்கு அந்த வீடு வாங்கணும், வீடு கட்டணும். அது ஆண், பெண் 2 பேருக்குமே இருக்குங்க. இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை. இந்த அப்படிங்கிற ஆசைலாம் அதிகமா இருக்கும். எங்களோட வீடே பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய ஏரியாவே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஏரி, குளம், குட்டைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஆறு பகுதி. உங்க வீட்டு பக்கத்துல அந்த ஏரியா பேரே இப்ப கூடுவாஞ்சேரின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏரின்னு முடியுது இல்லையா? ஸோ இந்த மாரியான ஒரு பகுதியில தான் இவங்க குடியிருப்புன்றதே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத ஒரு வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து மூலம் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக நம்பி முன்னுக்கு போறேன்னு இவங்க போகாம இருந்தாங்கன்னா, எங்களோட லைஃப் சேஃப்.
இப்ப கடகராசிக்காரங்களுடைய அந்த காதல் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? பொதுவா வந்து இந்த ஒரு பக்கம் அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அது சந்திரன் தான். ஸோ இது மாமியார்னாலும் சந்திரன் எடுத்துக்கலாம். இந்த குருவும் செவ்வாய் இந்த கட்டத்திலேயே சேர்ந்து தான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்குள்ள வந்து ஒரு கணவன் மனைவி அதாவது மாமியார், மருமகள், கணவர் இந்த 3 பேருக்குமான ஒரு பிரச்சனைன்னு ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா? அது நிறைய ஃபேஸ் பண்றவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க. நிறைய பேருக்கு வந்து ஒண்ணு நம்ம அம்மா அப்பா அது எப்பயுமே வந்து ஒரு பையன் சொல்லுவான். சப்போஸ் கடகத்துல வந்து ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என் ஒய்ஃப் நல்லா தாங்க இருந்தாங்க. அவங்க வீட்லேருந்து மாமியார் வந்தாங்கங்க. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம டைப் பண்ற மாரி இன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அவ்வளோத்தையும் அப்டேட் பண்றா. உடனே அந்த அப்படியே ஆப்போசிட்டா இங்க ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க நான் தாங்க ஒய்ஃப். என்கிட்ட சொல்ற விஷயத்தெல்லாம் எதுங்க அவன் அம்மாட்ட பேசுறாரு? எல்லாத்துக்கும் முன்னுரிமை குடுக்குறாங்க. ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். கடகராசியில உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு ஆரம்பிக்கும்போது, உங்களுடைய தலையிடுதல்ல அந்த குடும்பத்துல நிறைய இல்லாம நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் வெளியில போகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிரும். குடும்பத்த விட்டு வெளியில போறது, தனி குடித்தனம் போறது, இவங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணங்கள் அப்படிங்கிறது இயல்பாவே அமையக்கூடிய தன்மைன்றது இருக்கும். The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with அடையார் ஆனந்த பவன் Sweets and Snacks. We accept bulk orders. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு.